ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 37 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்து கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட் அப்படியே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டிங்காக ஒரு 1 இன்ச் வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக்கோட ஹைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் 13.5 இன்ச் வைக்கிறேன். ரெடி மெஷர்மெண்ட் வந்து 13, 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காகவும் சேர்த்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஷோல்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 37 இன்ச் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து 6 இன்ச் வந்து ஷோல்டர் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 10.25 இன்ச் 10.25 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 8 இன்ச்சு ரெடி மெஷர்மெண்ட்டு. அது கூட டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் சேர்த்திக்கலாம். டோட்டலாக 9 இன்ச் அதையும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச் வந்து எப்பவும் போல் ஸ்டிச்சிங்காக சைடில் மார்க் பண்ணிக்கலாம். நாம் செஸ்ட் ரவுண்டு 10.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஃபிக்ஸ்டு சரிங்களா. அந்த 10.25 இன்ச்சுக்கு நேராக நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் சரிங்களா. இந்த ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வரக்கூடிய முக்கால்வாசி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். எப்பவுமே செஸ்ட் ரவுண்டு வந்து ஃபிக்ஸ்டு சரிங்களா. ஆம்கோல் ரவுண்டும் வந்து ஃபிக்ஸ்டு. ஆனால் ஆம்கோல் உயரத்தை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போது ஆம்கோல் உயரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் 6 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு வரையறக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நான் பாக்ஸ் போட்டுட்டேன். இவங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 17 இன்ச். அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 8.5 இன்ச் வரணும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் 8.5 இன்ச் வருதான்னு. அதுக்கு முன்னாடி ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் வந்து விட்டுருங்க. ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஆம்கோல் உயரம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டுக்கும் ஷோல்டருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணி அந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ரவுண்ட் சேஃப் வரைஞ்சோம் அப்படின்னம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் 8.5 இன்ச் வருது அப்படின்னு. பர்ஃபெக்டாக வந்து 8.5 இன்ச் இருக்குது. ஸோ செஸ்ட் ரவுண்டு கூட ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து டோட்டலாக மார்க் பண்ணிட வேண்டாம் ஓகேங்களா. நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங்கில் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா செஸ்ட் ரவுண்டு கூட அந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும் சரிங்களா. ஆம்கோல் உயரத்தை வந்து நம்ம முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்பவும் வந்து இறக்கம் குறைஞ்சிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் அதிகமாக போயிடக்கூடாது சரிங்களா. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறமா சைடெல்லாம் வந்து ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்கோட வித்து வந்து மார்க் பண்ணிடலாம். இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க. அதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க. அதனால் நெக்கோட வித்து வந்து நான் 3 இன்ச் வைக்கிறேன். தைச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3.25 இன்ச் வந்து வந்துடும். பேக் நெக்கோட ஓப்பன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 இன்ச் வேணும். ஸோ நான் வந்துட்டு 4.25 இன்ச் வைக்கிறேன். அடித்து திருப்பினதுக்கப்புறம் நமக்கு வந்து 4 இன்ச் வந்து வந்துடும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து ரவுண்ட் சேஃப் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பா நெக், டைமண்ட் நெக் எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்கோட வித்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 3.5 இன்ச் வரைக்கும் வைக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து 3 இன்ச் தான் வைக்கிறேன். ஏன்னா ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகிடக்கூடாது. இவங்க வந்து புது கஸ்டமர் சரிங்களா. ஏன்னா எடுத்ததையும் ஷோல்டர் லூஸ் ஆச்சு அப்படின்னாங்கன்னா நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து போயிடும். அதனால் நான் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ கரெக்ட் பண்ணி நம்ம வந்து கட்டிங் போட்டு தைச்சு கொடுத்துடலாம். நெக்கோட வித்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுப்பாங்க. ஆனால் ஷோல்டர் ட்ராப் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக மாறிடும். அதனால் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து கவனமாக பார்த்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் பார்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் வந்து நாட்சஸும் போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் தான் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒட்டு வரும் சரிங்களா. ஏன்னா ஆம்கோல் ரவுண்டு வந்து 8.5 இன்ச் இருக்குது. நம்ம வந்து ஒன் சைடு மட்டும் நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். ஏன்னா இது லைனிங் பீஸ் அப்படிங்கிறதுனால ஒரு சைடு போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா செல்வேஜ் பகுதி வேண்டாம் சரிங்களா. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா செல்வேஜ் சைடு வந்து நம்ம ஒட்டு போட்டோம் அப்படின்னம்னா கிளாத் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா. அதனால் வந்து எப்போ ஜாயிண்ட் போட்டிங்கனாலும் செல்வேஜ் பகுதி இருக்கிற பக்கம் போட வேண்டாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் ஓப்பன் விட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே அன்ஈவனாக இருக்குது. அதை வந்து ஈவன் பண்ணுறக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் லைன் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பேக் பீஸ் கட்டிங் போட்டிங்கனாலும் சரி, ஸ்லீவ் கட்டிங் போட்டிங்கனாலும் சரி, அன்ஈவனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஈவன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கிங் பண்ண ஆரம்பிங்க. இப்போ வந்து ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு 5.25 இன்ச் போதும் அப்படின்னாங்க. ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நான் வந்து 6.25 இன்ச் மார்க் பண்ணுறேன்.
மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அண்டர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் வந்து வேணும் இல்லைங்களா, அது வந்து நான் 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஏன்னா நெக்கோட வித்து 3 இன்ச் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஆம்கோல் டிஸ்டன்ஸும் வந்து இது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பை செஸ்ட் ரவுண்டு வந்து 8 இன்ச் மார்க் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கு தேவையான கிளாத்தும் வந்து நமக்கு இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன், நெக்கோட வித்து வந்து எவ்வளோ வைக்கிறீங்களோ அதையவே வந்துட்டு அண்டர் ஆர்ம் டிஸ்டன்ஸ்க்கு வைங்க, கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது சுருக்கம் வருதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா புது கஸ்டமர் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ரவுண்டு 7 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஸ்லீவோட அந்த சேஃப் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரேண்டமாக வந்து அப்படியே கொண்டு வாங்க. நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்லீவ் கட்டிங் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். எப்படி வந்து நம்ம அழகாக பாக்ஸ் போட்டு மார்க் பண்ணி அழகாக வந்து ஸ்லீவ் கட் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்க்காதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ வந்து ஸ்லீவுக்கு அந்த சேஃப் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த செல்வேஜ் பகுதியும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். லைனிங் பீஸாக இருந்துச்சுன்னா நம்ம சிங்கிள் சைடு வந்து ஒட்டு போட்டுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அதுவே நார்மல் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவுக்கு 2 சைடுமே வந்து ஜாயின் போடணும், சரிங்களா. அதனால் எந்த ப்ளவுஸ்க்கு எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டிங் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நாட்சஸ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டோம். பேக் பீஸ் எடுத்து வச்சு கரெக்டாக அந்த நாட்சஸ் எல்லாம் வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து வச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆம்கோல் நாட்சஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, சரிங்களா. நம்ம எடுத்த எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து கரெக்டாக இருக்குது, சரிங்களா. ஆல்ரெடி இந்த கஸ்டமருக்கு வந்து நான் நார்மல் ப்ளவுஸ் வந்து தைச்சு கொடுத்துட்டேன். போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங் வைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து லைனிங் ப்ளவுஸவே வந்து கட்டிங் போட ஆரம்பித்தேன். ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து ஒவ்வொரு மாதிரி எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக புதுசாக வந்தாங்க அப்படின்னா என்றைக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் ப்ளவுஸ் வந்து நான் தைச்சு கொடுப்பேன். கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா தான் மற்ற ப்ளவுஸ் எல்லாமே வந்து கட்டிங் போடுவேன். இல்லை அப்படின்னா என்ன மிஸ்டேக் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கே வந்து போடுவேன், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணிடலாம். நான் வந்து ஃபுல் கிராஸில் போடுறேன். பேக் பீஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக் பீஸை வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ, அதாவது கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா பக்கத்தையும் சுற்றி வந்து வரைஞ்சிக்கோங்க. சைடில் மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட வேண்டியதாக இருக்கும். அது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஈவனாக தான் வந்து கட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஏன்னா டாட் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் ஃப்ரண்ட் சைடு. அதனால் வந்துட்டு சைட்லேருந்து ஒரு 3 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஏன்னா டாட்டோட வித்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.5 இன்ச்சு. 2 சைடு மார்க் பண்ணுறப்ப நமக்கு வந்து 3 இன்ச் வேணும். அந்த 3 இன்ச் வந்து அப்படியே நான் சைடில் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கிராஸாக நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் சைடும் வந்து அதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நாம் பேக் பீஸ் வந்து கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீஸ் மேலேயே நீங்கள் அப்படியே வந்து வரைஞ்சிட்டு வந்தீங்கன்னா அந்த சாக் பீஸோட மார்க்கரெல்லாம் விழுந்து அந்த லைன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடும், ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து எல்லா சைடும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு ஓப்பன், ஹூக் பட்டிக்கு ஓப்பன் வைப்போம் இல்லைங்களா, அந்த ஓப்பன் தான். நான் வந்து டோட்டலாக 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 6.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கஸ்டமர் வந்து ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம 7.5 இன்ச் வரைக்குமே வந்து இறக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நெக்கோட வித்து 3 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொடுப்பேன் இல்லைங்களா, அது வந்து நல்லா கொஞ்சம் டீப்பாக எடுத்து அந்த ரவுண்ட் ஷேப் கொடுங்க. அப்போ தான் வந்து அழகாக அந்த ஷேப் வந்து ஃப்ரண்ட் சைடு நமக்கு கிடைக்கும், சரிங்களா. ரொம்ப நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வி ஷேப்பில் வந்துடும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் உயரம் வந்து 13 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பஸ்ட்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணணும். பஸ்ட்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 இன்ச்சும் இன்னொரு மெஷர்மெண்ட்டில் வந்து 4.5 இன்ச்சும் வந்தது. அந்த ரெண்டையும் ஈவன் பண்ணி நான் வந்து 4.25 இன்ச்சாக வச்சேன். அது வந்து கரெக்டாக இருந்தது. இங்கேயும் வந்து அதே 4.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பஸ்ட்டு பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கிராஸ் வந்து விலகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா. அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டாட்டோட வித்து வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாட் நம்ம 3 இன்ச் பிடிச்சோம் அப்படின்னா அதே 3 இன்ச் வந்து சைட்லேயும் வரணும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணுவேன். ஸ்கேல் வச்சு நீங்கள் ரேண்டமாக வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்காக நீங்கள் வந்து சைடில் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வச்சுட்டு
அந்த ஸ்கேல் வச்சிங்கன்னா அதுவே ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த லைனில் நீங்கள் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குமா அப்படின்னால நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா கஸ்டமர் வந்து போட்டு பார்த்துட்டு சரின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து கட்டிங் வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னம்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1.5 இன்ச் டிஸ்டன்ஸில் நான் வந்து 3 டாட்டுக்கும் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடு சுருக்கம் வராமல் இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக கொஞ்சம் கவர் தட் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து 2 பீஸ் போட்டு கட் பண்ணுறதுனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நீங்களும் இன்கேஸ் 2 பீஸ் 3 பீஸ் போட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது கீழே இருக்க பீஸ் மேலே இருக்க பீஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கட்டிங் போடுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம நாட்சஸ் எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் 2 கிளாத் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து டாட் எந்த இடத்துல பிடிக்கணுங்கிற டவுட் வந்து வந்துடும். சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீடில் ஒன்று எடுத்து அந்த ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அங்கே ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா பேக் சைடு பீஸ்க்கும் வந்துட்டு நம்மளுக்கு மார்க்கிங் கிடச்சிரும். நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டி தான் மார்க் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நம்ம எப்பவும் போல் பேக் பீஸ் மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸை வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து நான் நாட்சஸ் போடாமல் விட்டேன். அதனால் நான் வந்து இப்போ நாட்சஸ் போடுறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கும் பேக் பீஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் வந்து இருக்குது. அது கூட ஒரு 1 இன்ச் சேர்த்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச் இருக்குது. அது கூட ஒரு 1 இன்ச் வந்து சேர்த்திக்கோங்க. 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பட்டியோட நீளம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். 12 இன்ச் வந்து இருக்குது. ஸோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து மீதி கிளாத் இருக்கும் இல்லைங்களா? ப்ளவுஸ் கட் பண்ணது போக அந்த கிளாத்தில் வந்து நம்ம பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து நீங்கள் பீஸெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணுறக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 பீஸ் இருக்கிறதுனால அன்ஈவனாக இருக்குது. அதுக்காக நான் வந்து சைஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு பட்டியோட லென்த் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் 12 இன்ச். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு சைடு எல்லாம் மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பட்டி பீஸ் ரெடி ஆகிடும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3.5 இன்ச் மார்க் பண்ணணும். சரிங்களா? இந்த சைடு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் 3.5 இன்ச். சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 இன்ச்சு. அதே மாதிரி சென்டரில் நம்ம வந்து அந்த கர்வ் போடுறதுக்கு வந்து நிறைய பேர் தெரில அப்படிங்கிறீங்க. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் 3.5 இன்ச் வைக்கிறேன் இல்லைங்களா? அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு 3 இன்ச் வச்சு நீங்கள் அந்த கர்வ் ஷேப் கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் ஷேப் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வந்து இறக்குனீங்கன்னா போதும். 1 இன்ச் வரைக்கும் இறக்கிடாதீங்க. ரொம்ப குழியாக போயிடும். அப்போ வந்து பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா தூக்குன மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா பட்டி பீஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ப்ளவுஸும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்கும் டாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி இருக்கும். டாட் பிடிச்சதுக்கப்புறம் அதாவது 3வது டாட் வந்து ஆம்கோல்கிட்ட பிடிப்போம் இல்லைங்களா? அது பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து நாட்சஸ் பர்ஃபெக்ட் ஆகிடும். மீதி இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பட்டி கிளாத்துக்கோ அதோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா பயாஸ் பீஸ்க்கு ஹூக் பட்டி வி பட்டிக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து 1 மீட்ரு கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து நல்லா தாராளமாகவே இருக்குது. நம்ம பட்டிக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சி கொடுக்கலாம். பட்டிக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம துணி அதிகமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். கப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுப்பாக தெரியும். சரிங்களா? 37 இன்ச் ப்ளவுஸ்க்கு வந்து கட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே என்னோடய கஸ்டமரும் வந்து இருந்தாங்க. நான் வந்து போட்டு காட்டியிருக்கேன். நீங்களும் வந்து உங்களுக்கும் ஆல்மோஸ்ட் இதே மெஷர்மெண்ட் இருந்தது அப்படின்னா போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளவுஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கட்டிங் போடுங்க. பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.